இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கின்றோம். கிளாம்பாக்கத்தில் 82.52 ஏக்கர் பரப்பளவில் 393.7 கோடி ரூபாய் மதிப்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தின் கல்வெட்டினை இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேருந்து முனையமாக வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. 88.52 ஏக்கர் பரப்பளவில் 393.74 கோடி ரூபாய் மதிப்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தின் கல்வெட்டினை மாண்புமிகு தமிழ்நாடு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 88.52 ஏக்கர் பரப்பளவில் 393.74 கோடி ரூபாய் வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாடு போற்றும் நவீன தமிழகத்தின் சிந்தனை சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எளியவர் வாழ்வு ஏற்றம் காணும் உன்னத நலனுக்காக உழைத்த தியாக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் முன்னாடி வெஹிக்கிள் போங்க. ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் மீடியாக்கெலாம் வந்துருங்க. வந்து ஒரு இடம் பிடிச்சி இங்கேருந்து வா வருவா. நீ இங்கே இருக்கா கொஞ்சம் பின்னாடி வந்து. ஓகேண்ணா. இதுக்கு மேலே வர முடியாது. நீ நடுவில் உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். உங்கள் கேமரா தான் வருது எனக்கு. மூவ் பண்ணலாம் கேமரா முன்னாடி நீங்கள் நடுவில் வந்துடுங்க. இப்படி வந்து நடுவில் கேப் விட்டுருவாங்க. நடுவில் கேப் பார்த்து என்ன அஸ்வின் வைடு பார்க்க தான் மாட்டேன்றீங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் தெரியாது. வைடு கரெக்டாக எடுக்கும்போது
அடித்தள நிறுத்துமிட வசதியும் உள்ளன. பல்வேறு சிறப்புமிக்க செயல்பாடுகளை கொண்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்பேருந்து நிலையத்தில் 2 அடித்தளங்களில் 2769 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 324 லகுரக வாகனங்களுக்கு வசதிகள் உட்பட பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தந்தை பெரியார் வழியில் சமூக நீதிக்காக சமரசமின்றி பாடுபடும் முதல்வர், அறிஞர் அண்ணா வழியில் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்து தீருவோம் என்ற லட்சியத்தோடு உழைக்கும் உத்தமர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் ஏற்றமிகு வாழ்வை எல்லோரும் பெற வைப்போம் என்று நல்லாட்சி நடத்தும் நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தொடங்கப்பட வேண்டிய ஆண்டு 2024 இன்னும் 2 நாட்கள் இருந்தாலும் 2 நாட்களுக்கு முன்பாகவே தமிழக மக்களுக்கு ஜனவரி மற்றும் தைத்திங்கள் பரிசை வழங்கி இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வரை இருகரம் கூப்பி வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இது ஒரு வரலாற்று நிகழ்வுமிக்க நிகழ்ச்சி. இந்த திட்டம் என்பது 2013ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்திற்கு டெண்டர் கோரப்பட்டது 2018ஆம் ஆண்டு. இந்த திட்டம் துவக்கப்பட்டது 2019 மார்ச் 13ஆம் தேதி. இந்த திட்டம் துவக்கப்பட்ட பிறகு ஆட்சி கட்டிலே இருந்தவர்கள் 26 மாதங்கள் ஆட்சி கட்டிலே இருந்தார்கள். இந்த திட்டத்தினுடைய பணி முடிப்பு அவர்கள் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தபோது 30% அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தது. மீதம் 70% பணிகள் இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கூர்ந்த ஆய்வுக்கு பிறகு இந்த 70% பணிகளை இந்த 28 மாதங்களில் செய்து முடித்த சாதனையாளர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். திட்டமிடப்பட்ட பணிகள் மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் திட்டமிடல் இல்லாமல் நிறைவேற்றியதன் காரணமாக கூடுதலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 90 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக செலவிடப்பட்டிருக்கின்றது. சிறு மழை பெய்தாலே குளம்போல் தண்ணி தேங்கி நிற்கின்ற நிலை, அந்த நிலையை மாற்றுவதற்கு 13 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது. இந்த பகுதி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு 2310 பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற நிலை. அப்படி இயக்கப்படுகின்ற போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதற்கு மாற்றுப்பாதை தேவைப்பட்டது. அந்த மாற்றுப்பாதையை கடந்த ஆட்சியாளர்கள் திட்டமிடவில்லை. மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் அவர்கள் திட்டமிட்டதின் அடிப்படையில் 8 கிலோமீட்டர் அளவிற்கு
2 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் முன்னனுமதி பெற்று 8 கிலோமீட்டர் அளவிற்கு முழுவதுமாக சாலைகளை அமைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். அதோடு மட்டுமல்ல, வருகின்ற பயணிகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 11 கோடி ரூபாய் செலவில் அழகிய பூங்கா, அதேபோல் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் 13 கோடி ரூபாய் செலவில் காலநிலை பூங்கா. அதோடு மட்டுமல்லாமல் இந்த போக்குவரத்து பணிமுனை முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் பயனாளிகள் பயணிப்பார்கள். அதை திட்டமிட்டு இதற்கேற்ற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு கவர்னர் உரையிலே காவல்துறை மானிய கோரிக்கையின் போது இந்த கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறோம். அந்த காவல் நிலையத்திற்கு 12 கோடி ரூபாய் செலவிலே கட்டமைப்பை உருவாக்க இருக்கின்றோம். அதேபோல் வருகின்ற காலகட்டங்களில் ஒரு 50 ஆண்டுகளை கணக்கிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கிளாம்பாக்கம் ஒட்டிய பகுதியில் ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வழங்கப்பட்டு அந்த ரயில் நிலைய பணியும் துவங்கப்பட இருக்கின்றது. அதேபோல் ரயில் நிலையத்தை ஒட்டி நடை மேம்பாலம், ஸ்கைவாக்கிற்கு தேவையான நிலங்களை ஆர்ஜிதப்படுத்துவதற்காக 40 கோடியும், ஸ்கைவாக் அமைப்பதற்கு 100 கோடியும் என்று 140 கோடி ரூபாய் செலவில் ஸ்கைவாக் அமைக்கின்ற பணிக்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை கட்டமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பெயர் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பறைசாற்றும் என்பதை தெரிவித்து மாற்றங்களை காணுகின்ற முதல்வரே, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் மக்களை வழிநடத்தும் எங்கள் முதல்வரே, வருக 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 என்று இருகரம் கூட்டி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க.
பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது நினைவு பரிசு வழங்குதல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எங்கள் துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவில் சிறப்பித்த மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பெரும் மதிப்புக்குரிய திருப்பெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு சென்னை மேயர் உள்பட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் போக்குவரத்து மற்றும் தாம்பரம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உள்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து கண்காணித்து பேருந்து முனையத்தை திறப்பதற்கு காரணமாக இருந்த மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சிஎம்டியினுடைய தலைவர் அவர்களுக்கும் சிஎம்டியினுடைய உறுப்பினர் செயலாளர் அவர்களுடைய குழுக்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய கட்டிடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்து அவர் போல பண்ணீங்களா?
பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமானது தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து முனையம் என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். சென்னை கோயம்பேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் தெற்கு நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் இப்புதிய புறநகர் பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பேருந்து முனையம் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் செறிவூட்டப்பட்டுள்ளது. இயங்குபடிகள், பயணச்சீட்டு பெறுமிடம், பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்ல கைவண்டிகள், மின் வாகனங்கள், தூய்மை இயந்திரங்கள், மின் தூக்கிகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக தொட்டுணர்வு தரை அமைப்பு, 100 கடைகள், 2 அடித்தளங்களில் 2769 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 324 லகுரக வாகன நிறுத்தும் வசதிகள், தனி மருத்துவமனை மற்றும் இலவச மருத்துவ மையம், ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான ஒப்பனை அறைகள், குடிநீர் வசதிகள், இருக்கைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள், பயணிகளுக்காக 100 ஆண்கள், 40 பெண்கள் மற்றும் 340 ஓட்டுநர்களுக்கான படுக்கை வசதி கொண்ட ஓய்வறைகள், ஏடிஎம் வசதி, சூழல் வரைபடங்கள் வசதியுடன் பேருந்து நிறுத்துமிட அமைப்பு போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இப்பேருந்து முனையத்தில் SCTC, TNSTC மற்றும் ஆம்னி பேருந்துகளுக்கு 16 நடைமேடைகளை கொண்ட 215 பஸ் பேஸ் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை MTC பேருந்துகளை இயக்குவதற்கென 7 ஏக்கர் பரப்பளவில் 60 பேருந்துகள் நிறுத்தும் வசதியுடன் மாநகர போக்குவரத்து கழக முனையம் GST சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காக்கள், நீர் வழங்கல், மின்சாரம் மற்றும் தீயணைப்பு, முக அடையாளம் காட்டும் கேமராக்கள் போன்றவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு முறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நம் மாநிலத்தில் முதல் முறையாக 15 வருடத்திற்கு இப்பேருந்து முனையத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பினை ஒரு தனி செயல்பாட்டாளரிடம் ஒப்பந்தம் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்காகவும் சென்னை பெருநகரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்பேருந்து முனையத்தை திறந்து வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்.